ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலான்னா, ஒரே சாரீ டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்துட்டு விற்றுட்ருக்காங்க. அது வந்து என்னென்ன சாரீன்றதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். இருங்க, இதை பாருங்கள். இந்த கோல்டன் டிஷ்யூ சாரீ, இந்த கோல்டன் டிஷ்யூ சாரியோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் பாருங்கள், 550 ரூபாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜோதிகா மேம் சாரீஸ், இந்த ஜோதிகா மேம் சாரீஸ் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 ருபீஸ். நீதா அம்பானி மேம் அவங்களுடைய அந்த கோல்டன் கலர் சாரீ பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு இந்த கோல்டன் டிஷ்யூ சாரியில் ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் கலர் தாங்க வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சில்வர் கலர் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ், நிறைய கலர்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்ல பிங்க் கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ஆஷ் கலரு, ஸோ அது மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகா மேம் சாரி, இந்த பாருங்க ஜோதிகா மேம் சாரி, இதெல்லாம் வந்துட்டு நிறைய இதில் நிறைய சாரீஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த கோல்டன் கலர் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருப்பீஸுங்க. இந்த கோல்டன் கலர் சாரீ இருக்குங்க இல்லைங்களா, இதில் இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் வந்துட்டு 550 ருப்பீஸுங்க. ஸோ இந்த 550 ருப்பீஸுக்கு இப்போ வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு பொங்கலுக்கு வர்றதுனால ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க 499 ருப்பீஸுங்க. பட் இந்த சாரியை இப்போ எவ்வளோ ப்ரைஸ்க்கு தெரியுங்களா விற்றுட்ருக்குறாங்க? இந்த கோல்டன் டிஷ்யூ சாரியை 749 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பொட்டிக்கில் பார்த்தோன்னா 1099 ருப்பீஸு. ஓகேங்களா? அண்டு இன்னொரு பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 999 ருப்பீஸு. இதே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ பார்த்தீங்கன்னா, இருங்க, இதே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு இந்த டிஷ்யூ சாரியை பார்த்தோன்னு வைங்களேன், இந்த சாரீ வந்துட்டு 1149 ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாங்கங்க. அப்புறம் வந்து ஒரு நார்மல் ரீசெல்லிங், இந்த ஒய்சி பிராண்டு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஒய்சி பிராண்டு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1099, 999 ருப்பீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ ஒரு சாரிக்கு மார்ஜின்னு 700 ருப்பீஸுங்களா, 600 ருப்பீஸ், 500 ருப்பீஸ். ஸோ ஒரு சாரீக்கு மினிமம் 500 ருப்பீஸ் புட். நான் காமிச்ச சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நீதா அம்பானி சாரீ, ஜோதிகா மேம் சாரீ, இந்த டிஷ்யூ சாரீ, இந்த டிஷ்யூ சாரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப்பில் பார்க்கும்போதும், அதாவது ஷாப்லலாம் கம்மியாக தாங்க விற்கிறாங்க. ஹோல்சேல் கடையிலலாம் போனோன்னு வைங்க, ஒரு 550 ரூபாய்க்குள்ளே தான் இந்த சாரியே விற்கிறாங்க. இதனுடைய ப்ரைஸே அவ்வளோதாங்க, 550 ரூபா தான். ஆனால் இளம் பிள்ளையில் நிறைய பேர் இந்த டிஷ்யூ சாரீ கலர்ஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 749 ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பிராண்ட் ஐட்டம்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஓகேங்களா? அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 999 ருப்பீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் ஒரே சாரீ தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி ஒரு சில சாரீஸில் இருக்கும். இப்போ வந்து காப்பி ப்ராடக்ட்ன்றது செகண்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த சூரத்தில் தான் வந்துட்டு செகண்ட் குவாலிட்டி ஐட்டம் மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்க. ஓகேங்களா? மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஒரே சாரீ தாங்க. அதில் வந்துட்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. இப்போ நான் அந்த சாரீஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜோதிகா மேம் சாரீ அண்டு இது டிஷ்யூ சாரீ, அதுக்கப்புறம் என்ன காமிச்சேன், அப்புறம் வந்துட்டு இந்த நீதா அம்பானி மேம் சாரீ, 3 சாரீஸ்லலாம் வந்துட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. டிசைனில் வேணால் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? டிசைன் சேஞ்சஸ் வர்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிசைன் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா அதிகமாக இருக்குங்க. மற்றபடி எல்லாம் 500 ரூபா டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரவே வராது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கும். காப்பி ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வரும், 300 ரூபா, 350 ரூபான்னு வரும். ஓகேங்களா? காப்பி ப்ராடக்ட் அதை பார்த்தாலே தெரியுங்க, கலர் வந்துட்டு கொஞ்சம் டிம்மாக இருக்கும். ஜரி வீவிங்கெல்லாம் வந்துட்டு ஜரியில் வந்திருக்காது, அந்த ஃபாயில் பிரிண்ட்டில் வந்திருக்கும்.
ஓகேங்களா. வாஷ் பண்ணிங்கன்னா நசன்னு போயிடும். ஸோ அது மாதிரி வந்திருக்கும். அதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட். இப்போ நான் காமிச்ச சாரீஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட் தான். அதனுடைய ப்ரைஸ் வந்து டிஷ்யூ சாரீ 550ங்க. ஜோதிகா மேம் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 750 ருப்பீஸ் தான். அண்டு நீதா அம்மானி அவங்க சாரீ வந்து 799 தான். இது தாங்க மேனுஃபேக்சரிங் ப்ரைஸு. இது வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. பட் ஒரு சாரீக்கு 800 900 இந்த மாதிரி பொட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்காட்டி தான் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. டைரக்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணி நாங்கள் ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கோமா. இப்போ இந்த பொட்டிக்கில் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் எல்லாம் போட்டு நல்லா கண்ணை கவர்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு இந்த சாரீஸ் விற்கிறாங்கல்ல. ஸோ இது மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த பொட்டிக்கில் சேல் பண்ணுறவங்க இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கில் கேட்டால் பொட்டிக் ஸ்டிச்சிங்குன்றாங்க. சாரீ விற்கிறதுல கேட்டால் நாங்கள் வந்து பொட்டிக்கில் வச்சு விற்கிறோம், நாங்கள் பிராண்ட் ஐட்டம் விற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரே சாரீ தாங்க பொட்டிக்லேயும் விற்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்லேயும் விற்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த பொட்டிக்ஸ் நிறைய வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு விதவிதமாக ரீல்ஸ் போட்டு விதவிதமாக இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஒரு சாரீ வந்துட்டு ஒரு 500 சாரீக்கு ஒரு 50,000 வரைக்கும் வீடியோஸுக்கு செலவு பண்ணி எல்லாம் போடுறாங்க. அதான் அவங்க விருப்பம், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் என்னென்னா இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க அந்த பொட்டிக்குன்றத ஸ்டார்ட் பண்ணி 500 600 மார்ஜின் வச்சு விற்கிறதுனால எங்களை மாதிரி சின்ன ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டோங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டோம். ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ரீசெல்லிங் பிஸ்னஸ் தாங்க ரொம்ப சேஃபாகவும் அண்டு வந்துட்டு ரொம்ப நல்லாவும் போயிட்டு இருந்தது. இதனால சின்ன தொழில் செய்கிறவங்க, வீட்டிலேருந்து வேலை செய்கிற பீப்புள்ஸு, விமென்ஸ் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் அடைஞ்சாங்க. இந்த 3 வருஷத்தில் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறது, சாரீஸ் விற்கிறது, அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு லைவ் போடுறது, யூடியூப்பில் லைவ் போடுறது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே லைவ் போட்டு அவங்க சாரீஸை விற்கிறாங்க. அது அவங்கவுங்க சாமர்த்தியம் தான். பட் என்னென்னா கம்மியான மார்ஜின் வச்சு வீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் சேல் பண்ணுங்கள், நீங்கள் எதில் வேணாலும் லைவ் போடுங்க. பட் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து எல்லாருமே ஒரே மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அதாவது 1 2 வேறுபடலாம். ஓகேங்களா. அப்போ சாரீஸ்ன்றது இப்போ இந்த டிஷ்யூ சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ். அந்த சாரியை எப்படி 849க்கு 999க்கு 1099க்கு விற்கிறாங்கன்னு தெரில. இந்த ஜோதிகா மேம் சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1049 வரைக்கும் போகுது. இப்போ 750 ருபீஸ் தான் அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸு. ஸோ இது மாதிரியெல்லாம் ஒவ்வொரு சாரியும் ரிவீல் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மார்ஜின் வச்சு கொள்ளையடிக்கிறாங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் இது அவங்கவுங்க விருப்பன்றாங்க. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் ஷாப் பொட்டிக்கில் வச்சு சேல் பண்ணுறோம், நாங்கள் பொட்டிக்கில் ஏசி போட்டிருக்கோம், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, லைட் யூஸ் பண்ணுறோம், வீடியோஸ் போடுறோம், நாங்கள் அதுக்கெல்லாம் மார்ஜின் வச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்கன்னா அது அவங்க விருப்பம். பட் அது நிலைக்காது கண்டிப்பாக. இவ்வளோ காசு வச்சு ஒரு சாரிக்கு 800 மார்ஜின்லாம் ரொம்ப நியாயங்க. அப்படியெல்லாம் நான்லாம் 8 வருஷமாக சேல் பண்ணி தான் நான் கோடீஸ்வரி ஆகியிருப்பேன். நான் 50 ரூபாய் 60 ரூபா வைக்கிறக்கே அவ்வளோ கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் காமிச்ச சாரீ மட்டுமே இல்லை, சொல்லப்போனால் இன்னும் நிறைய சாரீஸோட ப்ரைஸ் எல்லாம் நம்ம ரிவீல் பண்ணோம்னா ரொம்ப ட்ராஜடி ஆயிரும். இதில் நான் யாரையும் குத்தம் சொல்லலைங்க. அவங்கவுங்க பிஸ்னஸ்ன்னு நீங்கள் அவங்கவுங்க பண்ணுறீங்க. பட்டு மனசாட்சியோடு பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் வெளியில் இருக்கிற நபர்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. கடவுளுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் பயந்து நியாயமான ஒரு மார்ஜின் வச்சு வைங்கன்னு தான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க.